ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஜி விளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஷாரன் வந்து ஏதோ வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டு போச்சு. இன்றைக்கி ஒரு வடை சுடுற நார்த் இந்தியன் வடை ஏதோ ஒரு பேர் சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வாயிலே வரமாட்டேங்குது. அது ஷாரனே அவளோட வாயிலே சொல்வாள். ஏன்னா அது என்ன வடை ஏது வடைன்னா, ஆனால் நார்த் இந்தியன் டிஷ்ஷாக அது. ஓகேங்களா? ஸோ மோனானால முடியாது. மோனானால கொஞ்ச நாள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறதுனால முடியல. நேற்று கூட வந்து இந்த எக்லிப்ஸு அது இதுன்றதுனால நம்ம வெளியாகவே போய்க்கல. நிறைய பேர் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அது இதுன்னு சொன்னீங்க. அது நாங்களும் தான் யோசித்தோம். அதெல்லாம் இப்போ எதுக்கு யோசித்த பண்ணிக்கினே அப்படின்னு நாங்களும் தான் யோசித்தோம். பட் ஸ்டில் பெரியவங்க சொல்லும் போது நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஏன் வந்து சப்போஸ் ஏதோ ஒன்று தப்பாக ஏதோ நடந்துச்சுன்னா டச்வுட் ஆகக்கூடாது. ஆமாம், அவங்களோட நம்பிக்கை நம்ம ஒடிக்க வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் எங்கள் சைடில் நாங்கள் கரெக்டாக செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஷாரன் இன்னைக்கு வந்து நானும் ஷாரன் தான் இப்போ கிச்சன் போகிறோம். மோனா வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துனுக்குது. மோனா வந்து நாங்கள் வந்து அப்புறமா வந்து கேட்ச் பண்ணுவோம் மோனாவை. இப்போதுக்கு நான் போயிட்டு என் தங்கச்சியை கேட்ச் பண்ணுறேன். கீழே போயிட்டு என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஷாரன் என்ன ஆல்ரெடி நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சுறுசுறுப்பாக வந்து ஈவினிங் எங்களுக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்குது. என்ன ஷாரன் கொஞ்சம் சொல்கிறீங்களா? சாபுதானா வடை. சாபா விட்டா வடை போச்சா? இது வந்து ஹிந்திக்கார டிஷ். சாபுதானா மீன்ஸ் இது என்ன பேரு? கிளீனா உணராட்டி சொல்லி ஜோக்ஸ் அபார்ட். இது வந்து வடை பேரு சாபுதானா வடை. சாபுதானா வந்து இது பேரு வந்து ஜவர்சி. அதுல தான் செய்வாங்க. நானா வடிவரிசியா சொன்னேன்? இது சொல்றதுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலா இந்த பாயாசம் அப்புறமா ஃபலூடா அப்படியே கூட நிறைய பேர் காலையில குடிப்பாங்க வயிற்று குளிர்ச்சிக்கு. இல்ல வடை செய்வாங்க, கிச்சடி செய்வாங்க, என்னென்னவோ செய்றாங்க இத வச்சு. ஷாரன் நீ வந்து ஒரு மேதை ஷாரன், நீ வேற லெவல் பா. நீ சீரியஸா வர ஷாரனோட ஸ்கில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட முன்னேற்றம். நீங்க போடுற கமெண்ட்ஸ், நீங்க போடுற நூடுல்ஸ், அதெல்லாம் நீங்க போடுற கமெண்ட்ஸ்ல தான் நம்ம ஷாரன் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன். Thank you so much. பாத்தீங்களா, புகழ்ச்சி பிடிக்காத பிள்ளையா எங்க வீட்டுல இருக்குது. ஆக்சுவலி ஷாரன் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து குஷியாயா நான் இன்னும் பயங்கரமா இன்னும் செய்யணும், நான் எல்லாம் செய்யறேன், என்ன வீடியோ எடுங்க. நான் நார்மலாவே செய்யறேன். ஆமா, இன்னும் பயங்கரமா செய்யறல்ல. அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்து நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் என்ன சொல்றது, கிரெடிட்ஸை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் போய் சேரும். ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ. கவாட்டிக்கா ஜப்பானில் வந்து தேங்க்யூ சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் என்னென்ன போட்டேன்னு ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லிடு. நான் லேட்டாக வந்தேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பீனட்டை வந்து ஃப்ரை பண்ணி. பீனட்னாக்கா இல்ல இங்கிலீஷ்ல தெரியும், தமிழ்ல சொல்லுங்களேன். கலக்கா வந்து ஃப்ரை பண்ணி. வேர்க்கடலையா? வேர்க்கடலை கலக்காராவே தெரிஞ்சிட்டு இருக்கு. அத ஸ்கின் பீல் அவுட் பண்ணிட்டு ஆஃப் இது மிக்ஸில போட்டு அரைக்கணும். ஃபுல்லா அரைச்சிட கூடாது, வாயில கெடிக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா திருப்ப பேன்ல வந்து இது கருவேப்பிலை போட்டு அடுத்த பவுடர் ஆக்கி கையில இப்படின்னாக்கா பிஸ்கெட் மசி தான் இருக்கு, பவுடர் ஆயிடும். அதுக்கப்புறமா கொரியாண்டர் போடணும், உருளைக்கிழங்கு ஊற வச்சு பாயில் பண்ணி போடணும். அதுக்கப்புறமா வந்து உப்பு, லைமு, அதுக்கப்புறமா வந்து ஜீரா. மறந்துட்டியா? இல்ல ஜீரா. ஓகே, ஜீரா போட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஊறி ஃபுல்லா ஆயிட்டோம்னா அடுத்து தூக்கி இதுல போட்டு பேசிட்டு சுட்டுட்டோம்னா அவ்வளவுதான். அது வந்து சட்னி அரைச்சிருக்கு. சட்னி என்ன சட்னி? நார்மலா புதினா சட்னி. ஓகே, ரொம்ப கஷ்டமான டிஷ்ஷு. இல்ல ஈஸி டிஷ் தான். ஆமாம், இல்லை ஈஸி டிஷ் தான். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், புதினா இதெல்லாம். இது கூட நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு நான் இது புதுசாக ட்ரை பண்ணதுனால எனக்கு இது வந்து புதுசாக நான் சாப்பிட்டதில்லை. சுட்டு கொடுத்துருக்கு. இது நான் 5வது வாட்டி. இல்லை, நான் சாப்பிட்டதில்லை ஷாரன். சீரியஸாக நான் மேபி அன்னைக்கு வீட்டில் இல்லையோ நான் தெரில. சரி, இன்னைக்கு சாப்பிட்ருவோம். அதில் என்ன இருக்கு? ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு பேசிட்டு அது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஆக்சுவலி அது 5 hours ஊற வைக்கணும். நான் 1 மணிக்கு ஊற வச்சேன். 5:30 6 o'clock ஆயிடும். ஓகே, சோ ஊற போட்டு வடை சுட்டு. சோ இப்போ ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 6 o'clock அப்பனே நம்மளுக்கு சுட்டு கொடுப்பேன். ஒரு இன்கிரிடியன்ட் இல்ல சொல்ல மறந்துட்டு, மிளகா சில்லி, கிரீன் சில்லியை வந்து அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி போடணும். ஓகே சூப்பர். சரி, அப்போ வந்து இப்போதுக்கு வேலை இல்லை, ஊற வச்சுட்டு போகிறோம். 6 மணிக்கு பார்ப்போம். 6 மணிக்கு சந்திப்போம். பாய்.
இப்போ சொன்ன மாதிரியே நான் இப்போ கீழே வந்துட்டேன். ஏன்னா வர்றதுக்கு டைமுக்குள்ளே சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஸ்நாக்ஸு. அதனால தான் நம்ம ஷாரன் வந்து பங்க்சுவாலிட்டியில் வந்து என்ன சொல்கிறது கிங்கு. டைம்னா டைம் 7 o'clock இங்கே இருக்கணும்னா 7 o'clock இங்கே இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பாருங்க. ஃபுல்லாக டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு பிங்கிஷில் வந்துக்கிற ஆளுங்க ஷாரன்னு. அந்த ஜவ்வரிசியில் போட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் வந்து ஷாரன் உங்களுக்கு வாயில சொல்லிச்சு என்ன பண்ணோன்ட்டுன்னு. ஜவ்வரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உருண்டை பூச்சி வடை பஸ் இங்கே வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஷாரன் வந்து வெக்கப்படுறா. அது என்னன்னு எனக்கு புரியல சடனாக. எதுனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினா அச்சோ என்ன பேசுதுன்னு தெரியலையே அப்படின்னு வெக்கப்படுது. ஓகே, இது ஷாரனுக்கு வந்து நானே டோனாக இருந்துடுறேன். அதுக்கு சொல்ல முடிய மாட்டேன்னு நானே சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டு வைக்கிறா. கரெக்டா? வடை மசி தட்டி வைக்கிறேன். ஆக்சுவலி இது கூட வந்து எப்பவுமே பாயாசம் செய்வேன். பாயசனா? ஓ பாயாசம். எதுல? இது என்ன சொல்றது, கிரீன் கிராம்ஸ் அதுல செய்வேன். பிரெட் கிராம்ஸா? அப்படின்னா பச்சை பயிர். அப்படி சொல்லு. டக்குன்னு எனக்கு தமிழ் வர மாட்டேங்குது. அதுல பாயாசம் செய்வேன் எப்பவுமே. இப்ப எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஓகே, பாயாசம் சரி, இதுக்கே எனக்கு டைம் மிஸ்டிச்சு. 12 மணிக்கு என்ன 1 மணிக்கு என்ன ஆரம்பிச்சேன் எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னாவோ ஷாரன் வந்து சொல்றா இதை வச்சு வந்து பாயாசம் செய்யலாம். என்னன்னா சொல்றா இட்லி சுடலாம் தெரியுமா? எது இதா? அப்ப இட்லியே செஞ்சு வேணும். வடை ஆமா இல்லை வேணா, வடையே நல்லா வடையே சாப்பிட்றோம் நாங்கள். இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டோம் இந்த டைமுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னால் இந்த மாதிரி வடை கிடையாது தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். டெஸ்டிங் போட்டிங்களா? உப்பெல்லாம் எப்படி செக் பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் செக் பண்ணக்கூடாது. அது நீங்கள் டெஸ்டிங்குன்னு போனீங்களா அத்தையை எடுத்து கொடுங்க. இப்படி மாவா போது வயிற்றால நான் போகிறதுக்கா? எல்லாமே ஆஃப் குட்டை. இது வந்து தண்ணியில் வந்து 5 hours ஊற வச்சுக்கிறேன். கிழங்கு பாயில்டு தான். ஓகே, இது பச்சை மிளகா இதெல்லாம் நார்மல் தானே. உங்கள் அண்ணி வெயிட் பண்ணிக்குது மேலே. ஷாரன் ஏதோ சுட்டுங்குது, அது தயவு செஞ்சு நீங்களே எடுத்துன்னு வந்துருங்க, என்னால் இறங்க முடியல கீழேன்ட்டு அண்ணி வெயிட் பண்ணிக்கிறாங்க. நீ இது போட்டு குத்தினீங்கன்னா இப்போ உங்கள் அன்னிக்கு எடுத்துன்னு போய் டப்புன்னு குத்துருவேன். அது வெயிட் பண்ணிக்குது. இப்போ இது கூட குடிக்கல வேணும் பால், ஃபஸ்ட்டு வடை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உட்காந்து வெயிட் பண்ணிருக்கிறேன். மேடம் சுட்டு கொடுத்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மேடம் இங்கே மேலே வீட்டம்மாவுக்கு போய் கொடுப்பேன். டயர்டாக படுத்துனுங்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நாளாக விட முடியல, அதனால வந்து நான் ரொம்ப மேலே ஏறுது இறங்குறதெல்லாம் வேணாம், நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு ஆயினுங்குது. பிதாசுதன் போடு பிரஸ் த லார்ட்னு கரெக்டாக வந்து இன்னும் கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறேன். இது முன்னாடி பண்ணிக்கிறியா சார்? யாருக்கு எந்த ஒரு டிஷ் சார் இது? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷாரன் இப்போ நார்த் இந்தியன் வித்தியா காமிக்குது. நார்த்தில் என்னென்ன செய்ய முடியும்னு. ஷாரனோட ஃபியூச்சர் மாப்பிள்ளை யாருன்னா பார்த்துன்னு வந்தீங்கன்னா பாருங்க, எங்கள் பிள்ளை வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. நம்மலாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஊர் மெது வடை போடுவோம், ஓகேங்களா? ஆனால் எங்கள் பிள்ளை வந்து மெது வடை போடும். நார்த் இந்தியன் வடை போடுற வரைக்கும் வந்துக்குது பாருங்க, நார்த் இந்தியன் வடை. ஸோ ஷீ இஸ் கேப்பபிள் ஆஃப் எனி திங். சடனாக எங்கள் வீட்டுக்கு வர மாப்பிள்ளை வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, ஷாரன் எனக்கு வடை வேணும்னு கேட்பாங்க. இல்லை அதுதான் தப்புன்னு வந்து ஷாரன் எனக்கு வடை வேணான்னு கேட்பாங்க. ஷாரன் என்ன பண்ணோம், என்ன வடை வேணும் உங்களுக்கு, நார்த் இந்தியன் வேணுமா சவுத் இந்தியன் வேணுமான்ட்டுன்னு. நார்த் இந்தியனா இதான் பாரு டக்குன்னு ரெசிபியை போட்டு கொடுக்கும். இந்த டிஷ் பேர் எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. சாபு தானாவா, சாபோ விட்டு தானா, ஏதோ ஒரு தானா. டக்குன்னு பார்த்தீங்களா வித்யா, டக்குன்னு வந்து உளுந்த வடை வேணும்னா டப்புன்னு வந்து ஷாரன் வந்து உளுந்த வடை அப்படியே பண்ணி காமிக்குவோம். அப்படியே வேற லெவல் ஷாரன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு எனக்கு ஆவலாகுது ஷாரன். நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற? சைனீஸா கான்டினென்டலா? ஓ, உங்களுக்கு மனசு தோணுமா? எனக்கு வந்து காத்தலன்னு சாப்பிடணும் போல. ஓ, நீ சாப்பிடணுன்றதுக்காக தான் நீ கிச்சனுக்குள்ள வந்து சரி ஓகே போங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். பார்த்தீங்களா? ஓகே, எனக்கு இது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் இது அதே மாதிரி தான் விடணுமா? அந்த நார்மல் வடை விடுற அந்த மாதிரி தான் விடணுமா? கார வடை மாதிரி தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து ஷாரன் அலைன்ஸ் பார்க்குறீங்களான்னு என்னை கேட்டிங்க. ஆனால் இல்லை,
இன்னும் புள்ள படிக்க வேண்டியது இருக்குது, வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. அது ஆசைப்பட்டு தான் நாங்கள் செய்வோம். இப்போதைக்கு இல்லை, ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஒரு நடந்தால் எனக்கும் சந்தோஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரதராக எனக்கும் சந்தோஷம் தான், ஷாரனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ட்டுன்னு. இப்போ ஆட்டிங் எல்லாம் உங்கள் அன்னைக்குன்னு ஒரு காலத்தில் வந்து இப்படி ஆட்டினவ தானா நோன்ட்டுன்னு. நான் ஜான் கிளின்டனை பார்த்தோன்னா ஓகே இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். உனக்குன்னு எங்கே பொருந்துக்கிறானோ, சென்னையா, கர்நாடகாவா, டெல்லியா, மும்பையா, ஆந்திர பிரதேசில் தெலுங்கானாவா, எதுன்னே தெரில. நல்லா தான் இருக்கும் சரண், எங்களுக்கு அதுவும் ஜாலியாக இருக்கும்ல. ஓகே, மறுபடியும் அந்த கல்யாண வீடுன்றது வந்து எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். ஆனா இப்போதைக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பக்கத்துல விடத்தா அன்னைக்கு வாழகாப்பு நடக்க போகும். ஐ மீன் பேபி ஷவர் நடக்கும். உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ அவஸ்தைப்படுறேம்மா. அதனால தான் உனக்கு இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறோம் நம்ம. இதெல்லாம் எனக்கு வந்து ஷெஃப் ஆகணும் தான் ஆசை. சரி, நீ ஷெஃப் கூட ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மாப்பிள்ளையை வந்து சீக்கிரமாக சூஸ் பண்ணுன்னு நான் என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டீங்க ஷாரனுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டீங்க. லவ் மேரேஜ் இல்லை, நம்ம பிள்ளைக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. சீஸ் ஒன்லி இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே வர்றது, என்றைக்குனா வந்து தோணுச்சுன்னா டப்புக்குன்னு வருதுன்னா ஒரு டிஷ்ஷு செய்கிறது, அந்த மாதிரி தான் ஷாரன் செய்வான். லவ் கிவாலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பே இல்லை. வேஸ்ட் பண்ணினுக்குது வாழ்க்கையை. ஆச்சாம்மா, கலர் என்ன வர மாதிரி இருக்குது, இன்னும் ப்ரௌன் ஆகணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு, செம்மையாக எடுத்து வச்சுக்குது. நான் இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ண போகிறேன். சட்னி கூட வந்து ஷாரனே பண்ணிருந்து. தேங்க்யூ. பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம. இதாம்மா இது பேர், நீயே சொல்லிடுமா, வாயில் வர மாட்டேங்குது. சாபுதானா வடாவா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர், வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா இதாக ஆகுது. வேற கிறிஸ்பி சவுண்ட் கேக்குது. இங்க பாருங்க, அப்படியே ஈஸியா ஓடியுது. இப்பதான் எடுத்தோம், நீ சுட சுட எடுத்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அந்த ஜவ்வு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. காண்ட் வெயிட் டு டேஸ்ட். ஓகே, போட்டுருவோம் வாயில. சட்னியோட சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னது என்னடி செஞ்சு வச்சுக்கிற அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வேற லெவல், டாப் நாச், சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் சும்மாடி போட்டேன். நிஜமா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. இன்னும் அந்த ஜவ்வெல்லாம் அப்படியே அது சூ பண்ணும் போதும் வேற லெவல்ல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸா சரண் கை கொடு, ஆன பண்ணிக்கிறவர் கொடுத்து வச்சுக்கோரு, வேற லெவல். லக்கி மேன் ஹீ இஸ். என் பொண்டாட்டி கூட எப்படி இந்த மாதிரி எல்லாம் செய்யும். இப்போ ஷாரன் கிட்ட நிறைய ட்ரைனிங் செய்யல, அங்க பிரியாணி செய்றாங்க, சிக்கன் இந்த மாதிரி டிஃபரெண்டா சொல்றேன். அவங்கள தான் செய்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இந்த மாதிரி டிஷ் எல்லாம் என் ஒய்ஃப் கூட வந்து இன்னும் கொஞ்ச நாள் செய்வாங்க. ஏன்னா மோனாவோட பாண்டிங், மோனாவோ ஷாரனோ எப்படின்னா டெய்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இது பண்ணலாமா, நீ அது வந்து ஷாரன் இந்த டிஷ் நீ நம்ம இன்னைக்கு செய்யலாமா. ஒண்ணு ஒரு வாட்டி நாங்க 2 பேரும் செஞ்சு, நான் கீ ரைஸ் செஞ்சு, அவங்க சிக்கன் கிரேவி செஞ்சாங்க. அப்படிதான் கொலாபரேஷன் நடக்குது இங்க வீட்டுல. ஆனா ஓகே, எப்படி இருந்தாலும் யாருக்கு பெனிஃபிட்னா நானே, மம்மி, டாடி 3 பேருக்கு பெனிஃபிட். நல்லா ருசியா செஞ்சு போடுறாங்க, ஜாலியா சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு மம்மி டாடிக்கோ கொடுத்து டேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு மோனாக்கு கொஞ்சம் மேலே எடுத்துன்னு போயிட்டு கொடுத்து மோனாவை டேஸ்ட் பண்ணி வைக்கலாம். நல்லா இருக்கா இல்ல சும்மா சொல்றேன்? சத்தியமா கேமராக்காக சொல்ல, நல்லா பண்ணி சூப்பரா பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நடி வடை டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்னாவோ அத்தா சொந்த பந்தம் ஏதோ சொல்றான், எனக்கே புரியல. அது வாயில எனக்கு வரவே மாட்டேங்குது. எனக்கு அந்த ஏதோ சாபுதானா வடாவா. சட்னியில சாப்பிடுங்க, சட்னி வச்சு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குல்ல?
சூப்பராக இருக்குது. ஏதோ ஈவினிங்ல டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு. அதான் சொன்னேன். இப்பதான் நானும் சொல்லியிருந்தேன், எப்படியோ எங்களுக்கு தான் பெனிஃபிட்டு ஈவினிங்ல. சூப்பர். எப்படியோ வந்து ஷாரனும் வந்து அவளோட எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் எப்படியோ பண்றா, சூப்பரா இருக்குது. ஓகே சிலு பாஸ், நீ டாடி பாஸ் சொல்லிட்டாரு. இப்போ இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இவர்கிட்ட ரிவ்யூ வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராக்டிக்கலாக கரெக்டாக இருந்தால் ஓகேன்னு வர, இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுவார் டாடி. ஆனால் நிஜமாக நல்லா இருக்குதுன்னு அவரும் அதே சொல்லிட்டாரு. போ நல்லா ஒன்றும் பண்ண முடியாது. மேடம் நமஸ்தே, ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? இவங்கள பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தோன்னா இதோட நான் அடுத்த நாள் ஈவினிங் தான் வந்து இவங்கள பார்க்குறது. முஞ்சே தெரிய மாட்டேங்குது, இருக்க மாட்டேன்றாங்க. அடுத்த ஷேரன் ஸ்நாக்ஸ் பண்ணிச்சு. ஆமாம், சாப்பிட்டு பாருங்க ஷாரன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது கூட என்ன அழகாக சாப்பிட்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ரசிச்சு டபக்குன்னு எடுத்து லபக்குன்னு போடணும் வாயில. ரசிச்சு சாப்பிடுங்க. ஓ எஸ் பாருங்க ஷாரன், நீங்கள் வந்து டெல்லியில் பார்த்தாலும் மும்பையில் பார்த்தாலும் மாப்பிள்ள அவளுக்கு வந்து நார்த் இந்தியன் டிஷ் வருது இப்போ. ஸோ ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் அவைலபிள். ஆமாம், கடவுள் ஆளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கொடுத்தா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கும் சூப்பராக இருக்குது. சூப்பர் சில்லுமா. நார்த் இந்தியன் பையாஸ் நீங்கள் எதுனா பார்த்துருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் போடலாம், நீங்கள் தப்பில்லை. எங்கள் பேட்டி நாங்கள் உங்கள் பேட்டாக்க கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ளிகேஷன் போடுறவங்க போடலாம் நீங்கள். ஷாரன் ரெடினா நாங்கள் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ ஷாரன் ரெடி இல்லை. அதனால நம்ம சும்மா இப்போ வந்து ஷாரனை வந்து இந்த மாதிரி தான் கலாச்சின்னு இருக்கோம் நம்ம வீட்டில். ரெடி ஷாரன் ரெடிமா, நீ வேற லெவல். டெலிவரி எல்லாம் பார்க்கணும். ஆமாம், ஃபஸ்ட்டு எங்களுக்கு இப்போத்துக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு வெயிட்டிங்க இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை உள்ள வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஷேரன் ப்ரொபோசல் தான். ஆமாம், அடுத்தது வந்து பெரிய விஷயம் நடக்கும் வீட்டிலன்னா அது ஷாரனோட கல்யாணம் தான் அடுத்தது. இப்போ நாங்கள் மேட்ரிமோனியில் போடுறோம். எஸ், மேட்ரிமோனியில் போடுவோம். இப்போ பாரு நார்த் இந்தியன் பையாஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ போட்டு வச்சா தான் கரெக்டாக இதாகும். ஆமாம், ஆனால் அடுத்த வருஷம் போடலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வேணாம். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா போட்டோன்னா டப்புன்னு வந்து கிடைக்குது வரவங்க. கிறிஸ்மஸ் எல்லாம் முடிகிற அதான் இப்போல்லாம் எப்படின்னா போட்டோன்னு இமிடியேட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. கால் வர்றதுக்கு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ இவர் ரெடி இல்லாதது காரணத்தினால் இப்போத்துக்கு போடுறது கொஞ்சம் என்ன சொல்கிறது சீக்கிரம் நினைக்கிறேன். இந்த வருஷம் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் மோனா டெலிவரி எல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமா, கிறிஸ்மஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் அப்புறமா வெக்கத்தை பாரு. குழந்தை கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இல்ல? ஆமா ஜட்டி நிக்கரெல்லாம் யார் மாட்டி விடுறது? எல்லாம் ஷாரன். அது டாடியோட அத்திக்கு தான் அந்த இதெல்லாம். ஆமா, பார்க்க போற அகீச நீ தான் மாத்தி விடணும், ஆயே நீ தான் கல்வி விடணும் எனக்கு கேட்டீங்கன்னா. அதெல்லாம் செய்வா. குழந்தைனா ரொம்ப ஆசை. எஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் வந்து ஷாரன் குவாலிஃபைட், வெரிஃபைட், டிக் டிடிங். எல்லாமே செய்யக்கூடாது. மேடம் wake up, the vada is ready. பாவம் ஃப்ரெண்ட்ஸ் புள்ள 2 நாளாக வந்து உடம்பு முடியல. இந்த யுவர் சிஸ்டரிங்களா பாசமாக உனக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிக்குது. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லணுமா, ஏன்னா அவள் இன்னும் வந்து ப்ரிப்பேர் பண்ணின்னுக்கிறா கீழே. அது ஏதோ நார்த் இந்தியன் வடாவா அது? உனக்கு தெரியாமாப்பா பேர் இது? அதான் பேர் சொல்லு பார்ப்போம். எங்க பாட்டி செய்வாங்க இது. இந்த பேர் சொல்லு. மாட்டினா பார்த்தீங்களா, என்னைக்கே வரல, அதுக்கு தான் கேட்டேன் உனக்கு தெரியாமா பேருன்ட்டுன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஷாரன் வேண்டி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செம்மையாக இருக்குல்ல? மெல்ல அப்படியே அழுன்னு எடுத்து வாயில போட்டுக்கூடாதுப்பா. மெல்ல ஏதோ தண்ணி ஏதோ வந்து தண்ணி கீழே விட்டு வந்துட்டியா, போயிடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. இதுக்கு எதனா ஒன்று விட்டு வந்துட்டுக்கோ, நான் கீழேருந்து எல்லாமே எடுத்து கொடுக்கணும். கேரி பண்ணி பேசாம ஒரு ஸ்கூல் பேக் மாட்டி அதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரலான்னு இருக்கேன். ஆமாம், டோராவின் பயணங்கள் மாதிரி. வாங்க முடியல. என்னம்மா என்ன பாஷை, சைனா பாஷை பேசுனீங்க, எனக்கே புரியல. வாய் ஃபுல்லாக ரப்பிக்கின்னு ஆஹா ஊனிங்கிற. நான் சாப்பிட்டப்பா, கீழே ஒரு பிளேட் முடிச்சுட்டு தான் தூக்கின்னு வந்த மேலே. நல்லா இருந்துச்சா சுட சுடா? தலைவலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பேபி ஷவர் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா.
பயங்கர தலைவலி வந்துச்சு. ஆமாம், நானும் மோனாவை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பண்ணின்னுக்குறோம். ஹெல்ப்ன்றது யாருமே இல்லை ஆக்சுவலாக உண்மையாகவே. டேடி மம்மின்னு நம்ம தப்பாக எதை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கே நீங்கள் ஆல்ரெடி பார்ப்பீங்க, சரியான ஒர்க்கு வேலை அவங்களுக்கு. பாவம், அவங்கள ஃப்ரீயாக பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவங்க 2 பேரும். அவங்களே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் ஏதோ என்ன எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஆள் வருவாங்க, சாப்பாட்டுக்கு சொல்லலாம், அது பேசணும். இப்போ சாப்பாட்டுக்கு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நானும் ஒரு சில ஐடியாலாம் பண்ணியிருக்கோம். அந்த ஐடியாலாம் இன்னைக்கு நாங்கள் முடிச்சிட்டோம். ஆர்டர் போடுறது வாங்குறது எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்து யோசிக்க டென்ஷன் எழுது. டென்ஷன் எல்லாம் படாதப்பா, சும்மா அந்த எஃபெக்ட் ஆகும், பாடிக்கு எஃபெக்ட் ஆகும், குழந்தைக்கு எஃபெக்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னன்னா இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து கவுண்டிங் டேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாரும் வந்து கேட்குறது அதுதான். ஆமாம், நாங்கள் வந்து ரொம்ப இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபஸ்ட் டைமாக நான் எடுத்து நடத்துறது. பர்த்டே ஒன்று பண்ணேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, பர்த்டேக்கு பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு பர்த்டே வந்து ஜாலியா பண்ணிட்டோம். இது ஒரு மாதிரி அது எனக்கு கஷ்டமே தெரில, அது டப்புன்னு பண்ணிட்டோம். ஆமா, சும்மா போனேன், ஹாலை பார்த்தேன், டப்புன்னு புக் பண்ணேன், சாப்பாடு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், டெக்கரேஷனுக்கு வந்து சொல்லிட்டேன், எல்லாரையும் வர வச்சிட்டேன், பண்ணிட்டோம். பெரிய கும்பல் வருதுல்ல, வந்து எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பணுன்றது தான் என்னோட மெயின். ஐயோ இது என்ன அப்படின்னு ஆயிடக்கூடாது. அதான் எல்லாம் வந்து நல்லபடியாக போயின்னுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிடுமோனா இன்னும் கொஞ்ச நாள் தான் தெம்பாக இருக்கணும் நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை வந்து சரியான டேஸ்ட்டு. சீரியஸாக நான் வந்து ஆமாம் என்ஜாய் பண்ணி கீழே ஆல்ரெடி ஒரு பிளேட் சாப்பிட்டுட்டு அப்புறமா மோனாவோட பசியில் உட்காந்துச்சு கொடுத்தோன்னு வந்து டப்புன்னு எல்லாம் சாப்பிட்டுச்சு. நல்லபடியாக சூப்பராக எல்லாமே போயினுக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பேபி ஷவர் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான எல்லா வேலைகளும் இன்னும் கையாண்டுன்னு தான் இருக்கிறோம். தப்பா சொல்கிறேன்னா அதுதான் வாட்சி சைடு, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வார்த்தை தான், அதுதான் பண்ணினுக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன அட்வைஸ் மாதிரி இப்போ நிறைய வெளியே போகிறதில்ல. கால் கொலுசு அது ஒரு பெண்டிங் இருக்குது. அது எப்படியாவது நான் வந்து கிஃப்ட் பண்ணிவிடுவேன் மோனாக்கு. எப்படியாவது நான் வாங்கி கொடுத்துருவேன்ப்பா. அது எப்படியாவது. ப்ளஸ் பர்த்டே வருது இந்த மாதம், ஓகேங்களா? அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். எஸ், நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கும் ஹிண்ட் கொடுக்குறேன், உனக்கும் ஹிண்ட் கொடுக்குறேன். சொல்லிட்டவா ஹிண்ட்டு? உனக்கே தெரியாது, எனக்கே தெரியாது. ஜோக்ஸ் அப்பார்ட், பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலாக எதுனா நான் என் சைட்லன்னு கண்டிப்பாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ்ஸு கார் வேலைகள் அதுவும் போயின்னுக்குது. அதுவும் வந்து நாங்கள் வந்து பார்த்துன்னுக்குறோம். நிறைய பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசணும். நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரைஸ் எல்லாம் கேட்டாங்க. கேட்குறீங்க? ஆமாப்பா, உனக்கு என்னப்பா வேணும் கிஃப்ட்? உனக்கு என்ன வேணும் கிஃப்ட் சொல்லுப்பா, என்கிட்ட கூட நீ சொல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எதனா சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் உனக்கு கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வரப்போகுது. அதுக்கு நீங்கள் ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி வந்து நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி ஓட முடியாத காரணத்தினால் இப்போலாம் நாங்கள் வெளியே போகிறதில்ல. வீட்லேயே வந்து இந்த மாதிரி நல்லா நம்ம தொப்புளு பேபியை வந்து பார்த்துக்குறோம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.